நமக்கேற்ற பிரதான ஆசாரியர். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியர்கள் ஆக்கப்பட்ட ஆசாரியர்களின் தகுதிகளுக்கும் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் தகுதிகளுக்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பாவிகளாக இருக்கிற நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் தேவைப்படுகிறார். அவர் தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேச வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அவர் செலுத்துகிற பலியையும் அவருடைய பரிந்து பேசுகிற ஊழியத்தையும் பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக்குவதற்கு பரிபூரண நீதியுள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு தேவைப்படுகிறார். பாவமுள்ள பிரதான ஆசாரியரால் நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்க முடியாது. ஆரோனின் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் முன்பு தங்கள் சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டும். இந்த பலியை அவர்கள் ஒரு தரம் மாத்திரம் செலுத்தினால் போதாது, அவர்கள் நாடோறும் பலியிட வேண்டும். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிறார். ஆகையினால் அவர் தம்முடைய சொந்த பாவங்களுக்காக பலியிட வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியிட்டார். இதை ஒரே தரம் செய்து முடித்தார். கிறிஸ்துவானவர் நாடோறும் தம்மை பலியிட வேண்டிய அவசியமில்லை. அவர் பரிசுத்தர். அவரிடத்தில் பாவம் வாசமாய் இருக்கவில்லை. அவர் மனுஷருக்கோ தேவனுக்கோ ஒரு தீங்கும் செய்யவில்லை. அவர் நம்முடைய பாவங்களை தம்மீது ஏற்றுக்கொண்டாலும் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை. அவர் தம்மை பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அவருடைய சரீரத்தின் எந்த அவயவமும் பாவ காரியங்களில் ஈடுபடவில்லை. அவர் பாவிகளுக்கு விலகினவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்தவர். அவர் மெய்யாகவே மனுஷராக இருந்தார். அவருடைய மனுஷத்துவம் மெய்யானது. ஆனாலும் மனுக்குலத்தில் உள்ள மற்ற மனுஷரை விட இயேசு கிறிஸ்து விசேஷித்தவராய் இருந்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி பண்ணப்பட்டவர். கன்னிகையின் வயிற்றில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்து வானங்களிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் பரிபூரணமாய் இருக்கிறது. தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தின் பிரகாரமாகவும் திட்டத்தின் பிரகாரமாகவும் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக ஊழியம் செய்கிறார். பிதாவாகிய தேவன் அங்கீகரிக்கும்படியாக ஆசாரிய ஊழியம் செய்கிறார். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. ஆரோனின் முறைமையின்படி ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டவர்கள் எல்லோருமே பலவீனமுள்ள மனுஷர்கள். இயேசு கிறிஸ்துவோ நியாயப்பிரமாணத்திற்கு முன்பே பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டவர். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் பூரணராக இருக்கிறவர். அவர் தேவனுடைய ஆணையோட விளங்கிய வசனத்தினால் பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பூரணராக இருக்கிறபடியினால் அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. ஆகையினால் மற்ற பிரதான ஆசாரியர்களைப் போல கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த பாவங்களுக்காக நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் யாரும் மத்தியஸ்த ஊழியம் செய்ய வேண்டிய தேவையில்லை. தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில்தான் மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாய் பகை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையே
ஒப்புரவாகுதல் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய இரக்கம் தேவையில்லை. ஆனாலும் கிறிஸ்துவானவர் தேவனுடைய இரக்கத்திற்காக பரிந்து பேசுகிறார். அவர் தமக்காக பரிந்து பேசாமல் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கு தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்த ஊழியம் செய்கிறார். பலவீனமுள்ள மனுஷர்களாக இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் தேவனிடத்தில் தங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். நாடோறும் பலியிட வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் பூரணராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தி மனுஷருக்கு பாவ நிவாரணத்தை செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சுபாவமும் ஸ்தானமும் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்திலும் நடத்தையிலும் ஒரு மாசும் இல்லை. சரீர பிரகாரமாக அவரிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பரிபூரண ஜீவியம் ஜீவித்தார். பாவமான வழிகளில் அவர் பாவிகளோடு பிணைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். ஆகையினால் தமக்காக அவர் எந்த பலியும் செலுத்தவில்லை. எல்லா பாவிகளுக்கும் தம்மை ஒரே தரம் பலியாக செலுத்தினார். எல்லா மனுஷருக்காகவும் ஒரே தரம் தமது மரணத்தை ருசி பார்த்தார். கிறிஸ்துவின் நித்திய மனுஷ சரீரம். இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தை பலியாக செலுத்தினார். எல்லா மனுஷருக்கும் பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மனுஷருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தில் மரித்தபடியினால் மனுஷருடைய உயிர்த்தெழுதலுக்காக அவர் தமது சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். எபிரெயர் 7:25 எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் என்பதன் பொருள் அவர் உயிர்த்தெழுந்து எப்பொழுதும் ஜீவிக்கிறார் என்பதாகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எந்த சரீரத்தில் ஜீவித்து மரித்தாரோ அந்த சரீரத்தில் நித்திய காலமாக ஜீவிப்பார். தேவனிடத்தில் கிறிஸ்து மனுஷருக்காக பரிந்து பேசும்போது அவர் தமது உயிர்த்தெழுந்த மானிட சரீரத்திலேயே இருப்பார். பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷர் சார்பாக பரிந்து பேசுவார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பு உண்மையான தேவனுடைய ஆணையை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஆரோனின் ஆசாரியத்துவத்திற்கு பதிலாக மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமையின்படி ஒரு பிரதான ஆசாரியர் எழுப்பப்படுவார் என்று தேவன் ஆணையிட்டார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு 600 வருஷங்களுக்கு பின்பு தேவன் இவ்வாறு ஆணையிட்டார். தமது ஆணையினால் உறுதி பண்ணப்படாத பழைய பிரமாணத்தை தேவன் ஒழித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் நித்தியமானது. ஆகையினால் புதிய உடன்படிக்கையும் நித்தியமானது.